பிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் பார்க்கிங். டைரக்டர் ராம்குமாரோட டைரக்ஷன், ஹரிஷ் கல்யாண், இந்துஜா ரவிச்சந்திரன், MS பாஸ்கர், இவங்க 3 பேரை சுத்தி தான் இந்த படம் ஃபுல்லா மூவ் ஆகுது. ஹரிஷ் கல்யாணோட ஸ்கிரிப்ட் சூசிங்ல எப்படி இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப செலக்டிவா இருக்கும். தாராளமா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே மிஸ் ஆயிடாது. அந்த மாதிரி ஒரு மினிமம் கேரண்டி இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவா இருக்காரு நம்ம ஹரிஷ் கல்யாண். இந்த படம் அவருடைய ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையாங்கிறது ரிவ்யூல பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரி: ஒரு வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர்ல 10 வருஷமா குடியிருந்துட்டு வரக்கூடிய ஒரு நபர் தான் MS பாஸ்கர். அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அதே வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கூடி வராரு ஹரிஷ் கல்யாண் தன்னோட ஒய்ஃபோட. அவரோட ஒய்ஃப் இந்துஜா ரவிச்சந்திரன், அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய MS பாஸ்கருக்கு ஒரு ஸ்கூட்டி வச்சிருக்காரு, சாரி, அவர் 2 வீலர் வச்சிருக்காரு. அந்த 2 வீலர் தான் அவர் வந்து ஆபீஸ் போயிட்டு வர்றதும், ஒரு நேர்மையான ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், எங்கேயும் லஞ்சம் வாங்க மாட்டாரு. இந்த மாதிரி தான் அவருடைய கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. தன்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஹரிஷ் கல்யாண் ஒரு கார் வாங்குறாரு. அதை வீட்டுல பார்க் பண்றாரு. அவர் அந்த காரை பார்க் பண்ணனால MS பாஸ்கருக்கு தன்னோட 2 வீலரை பார்க் பண்றது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஒரு நாள் தெரியாம ஒரு 2 வீலரை பார்க் பண்ண வரும்போது ஹரிஷ் கல்யாணோட கார்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் போட்டுறாரு. அங்க 2 பேருக்கும் பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. இந்த பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் MS பாஸ்கர், ஹரிஷ் கல்யாண் இவங்க 2 பேத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு கிளாஷ உருவாக்குது. அது உயிர் சேத மாதிரி எப்படி போய் முடியுது அப்படிங்கறதான் பார்க்கிங் படத்துடைய மொத்த கதையே. அதாவது ரொம்ப அழகான ஒரு ரைட்டிங். லொகேஷன்ஸ் 100 லொகேஷன் 200 லொகேஷன் போக வேண்டியது இல்லை, அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து 2 காரை வாடகைக்கு எடுத்தாவே போதும், ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்டோரி டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கறத டைரக்டர் ராம்குமார் இதுல எக்ஸிக்யூட் பண்ணி அது சக்சஸும் ஆயிருக்காரு. சாம் சிஎஸோட மியூசிக் படத்துக்கு பெரிய பக்கபலமா இருந்திருக்கு. எஸ்பெஷலா ஹரிஷ் கல்யாண் வெர்சஸ் MS பாஸ்கர், இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ், எஸ்பெஷலா வந்து 2 பேருமே ஆபீஸ்க்கு பெர்மிஷன் எல்லாம் போட்டு வந்து, இவன் 4 மணிக்கு ஆபீஸ்க்கு வருவானா, நான் 2 மணிக்கு நான் பெர்மிஷன் போட்டுட்டு போய் காரை பார்க் பண்ணிடுவேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு என்னப்பா பார்க்கிங் இவ்வளவு அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னு தெரியும். ஆனா ஒரு 10 நிமிஷம் படம் மூவ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளும் கதையோட ஒட்டி பாப்போம் யார் ஃபர்ஸ்ட் காரை பார்க் பண்றாங்க, இந்த டைம் அவர் காரை பார்க் பண்ணனால இவங்க திருப்பி அந்த பஞ்சாயத்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இது ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சினாரியோல காரை பார்க் பண்றதுங்கிறது நமக்கு எங்க போனாலும் பஞ்சாயத்தா தான் இருக்குது. வீட்டுல மட்டும் இல்ல, பீச்சுக்கு போனாலும் சரி, பார்க்குக்கு போனாலும் சரி, கார் பார்க்கிங் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இதனாலேயே நம்ம எல்லாருனாலையும் இந்த படத்தை ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓவராலா டெக்னிக்கல் கூட சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல மைனஸ் சொல்றதுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கல. நீங்க தாராளமா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கலாம். தியேட்டர் வாட்ச் பிலிம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4.5 out of 5. இதே மாதிரி வேற ரிவ்யூ நான் சந்திக்கிறேன். This is Tata signing off from Vijay Karthik.